விபத்துகளுக்கு காரணமே இந்த சாலைகள் தான். ஏன்னா, நம்ம இந்த சாலைகள் இல்லாத காலங்கள்ல நம்மளால வேகமா போகவே முடியாது. மண் தரை இருந்தது. இந்த தார் ரோடு தான் விபத்துகளுக்கே காரணம். மண் தரையில யாராலும் வேகமா முடியாது. கரடு முரடான கடந்த காலங்கள்ல இந்த மாரி மண் தரை கூட கிடையாது. ஒத்தையடி பாதை, அப்புறம் காட்டு வழியா போணும். அப்படி இருக்கும்போது பார்த்து, பார்த்து போணும். முள்ளு இருக்கா? கல் இருக்கா? செருப்பு போட மாட்டோம். செருப்பும் இருக்காது. செருப்பு இருந்தாலும் பார்த்து, பார்த்து தான் போணும். நீங்க இந்த மாரி தார் ரோடு போடப்படாத ஒரு சாலையில் நீங்கள் நடப்பதாக இருந்தால், காட்டு வழி பாதையில் நீங்கள் நடப்பதா அப்பல்லாம் காட்டு வழி பாதை, ஒத்தையடி பாதை, அப்புறம் ஒரு தெருச்சாலைகள் கொஞ்சம் அகலமா இருக்கும். அது மண் சாலையா இருக்கும். மண் சாலையில உங்களால வேகமா முடியாது. பள்ளம், மேடு அப்படின்லாம் இருக்கும். அப்போ வேகமாவும் முடியாது. அப்புறம் ஒத்தையடி பாதை, அப்புறம் காட்டு வழி பாதை. அப்போ பார்த்து பார்த்து தான் போணும். எப்ப இந்த தார் ரோடு போட்டாங்களோ, மக்கள் வேகமா போக ஆரம்பிச்சாங்க. வாகனங்களில் வேகமா போக ஆரம்பிச்சாங்க. விபத்துகளால் 10,00,000 பேர் ஒரு வருஷத்துக்கு சாவுறாங்க. தார் சாலைகளால். தார் சாலை என்பது நம்ம ஒரு முன்னேற்றத்தின் அடையாளமா நம்ம பார்க்கிறோம். ஆனா தார் சாலைகளுக்காக நாம் கொடுக்கப்படுகிற விலைகள் 10,00,000 மனித உயிர்களை விலையாக கொடுத்து தான், நாம் அந்த தார் சாலையில் பயணிக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா அவ்வளோ ஈஸியா நம்ம ஒரு வேகமா போவதற்காக நாம் 10,00,000 மனித உயிர்களை விலையாக கொடுக்கிறோம். வாகனங்களில் வேகமாக போக வேண்டும். தார் சாலையில் பயணிக்க வேண்டும். அதற்கு வேகமா போனா தார் சாலை தேவை. வேகமா போனா வாகனம் தேவை. அதற்காக நாம் கொடுக்கப்படுகிற விலை தான் 10,00,000 உயிர்கள் ஒவ்வொரு வருஷமும் உலகம் முழுக்க சாவுறாங்க. மோட்டார் வாகன விபத்துகளால். அதுபோல 10,00,000 பேரு உடல் ஊனமடைகிறார்கள், படுகாயம் அடைகிறார்கள். அவங்க பல்லு உடைஞ்சு போலாம், கை, கால் முறிஞ்சு போலாம், அல்லது கால் துண்டிக்கப்படலாம் விபத்துல. இப்படி மோட்டார் வாகன விபத்துக்கு நம்ம 20,00,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் பாதிக்கப்படுகிறார்கள் உலகம் முழுவதும். நாம் கொடுக்கிற விலை. அப்ப இந்த விபத்துக்களுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த தார் சாலைகள் காரணம். தார் சாலைங்கிறனால தான் அங்க வாகனத்தை பயன்படுத்த தார் சாலை தேவை. வாகனங்கள் வேகமாக போவதற்கு தார் சாலைகள் தேவை. இந்த தார் சாலைகள் தான். வாகனங்கள் தான் விபத்துக்கு காரணம்னு நம்ம சொல்றோம்ல, அது கிடையாது. வா வாகனங்கள் வேகமா போவதற்கு அல்லது வாகனங்களே போவதற்கு இந்த தார் சாலைகள் தான் காரணம். தார் சாலைகள் தான் விபத்துக்கே காரணம். அப்ப நம்ம கடந்த காலங்கள்ல எப்படி மண் ரோட்ல நடந்து போனோமோ, அதுபோல ஒத்தையடி பாதையில, காட்டு வழி பாதையில நடந்து போம்போது நிதானமா பார்த்து, பார்த்து மெதுவா போவோம். பார்த்து, பார்த்து கீழ முள்ளு இருக்கா? கல் இருக்கா? பூச்சி இருக்கா? பாம்பு இருக்கா? பூரான் இருக்கா? தேள் இருக்கா? அப்படின்னு பார்த்து, பார்த்து போவோம். பார்த்து, பார்த்து போம்போது நிதானமா தான் முடியும். வேகமா போவே முடியும். ஓடவே முடியாது. எங்க முள்ளு இருக்கு? எங்க நெறிஞ்ச முள்ளு இருக்கு? அப்படின்னு அப்படியே பார்த்து, பார்த்து போம்போது நமக்கு விபத்துகளே ஏற்படும். 20,00,000 மனித உயிர்களை நாம் பாதுகாக்கலாம். 10,00,000 பேர் சாக மாட்டாங்க. இந்த காட்டு வழி பாதை, தார் சாலையில் நடக்காமல், நம்ம வாகனங்கள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி, நாங்கள் நடந்தே செல்கிறோம் என்று சொல்லி, செருப்பு இல்லாமல் நடக்க வேண்டும். செருப்பும் நம்ம வேகமா நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. வேகமாக நடப்பதற்காக தான் செருப்பு. காலணி எல்லாம். அப்ப காலணியும் வேண்டாம். செரு அதாவது செருப்பும் வேண்டாம். தார் சாலைகளும் வேண்டாம். வாகனங்களும் வேண்டாம். நாங்க காட்டு வழி பாதையில், மண் சாலையில் நடந்து செல்கிறோம். அப்படின்னு போம்போது மனிதர்கள் பார்த்து, பார்த்து போவாங்க. அப்போ 10,00,000 மனித உயிர்கள் மோட்டார் வாகன விபத்துகளால் சாவது தடுக்கப்படும். அதுபோல படுகாயம் அடைவது தடுக்கப்படும்.